ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் அபி மேலே இருக்க பாசத்தாலையும் பிரியத்தாலையும் முரளி பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டும் கூட அபின்னு தான் சொல்லி அவங்க எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து அபி ராகவ் மேலே இருக்க பிரியத்தால் ரொம்பவுமே கண் கலங்கி போயிருக்காங்க. ஆகாஷ் அனு ரொம்ப பதட்டத்தோட ராகவ் இருக்க இடத்துல தேடி தேடி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் எல்லாரும் பார்த்தா கதை முடிய போகுது, 22ஆம் தேதிக்கு மேலே புது சீரியல் வரப்போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் இதை விட பெரிய பதட்டமாக இருக்குது. ஏன்பா இவ்வளோ நல்ல கதை எதுக்குப்பா தேவையில்லாமல் முடிக்கிறீங்க? நீங்களாம் சொல்கிற மாதிரி தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 எபிசோடு தேவைப்படுதேப்பா. அவ்வளோ சீக்கிரம் எதுக்குப்பா இந்த கதையை முடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை முடிக்கிற மாதிரி அஃபிஷியலாக, அதாவது நியாயமாக உறுதியான முறையில் எங்கேருந்து எந்த தகவலும் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அதாவது நம்பிக்கையான ஒரு சில சப்ஸ்கிரைபர்லாம் கதை முடிக்க போகிறாங்க, 22ஆம் தேதிக்கு மேலே புதுசாக ஒரு சீரியல் போட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். இப்போதைக்கு உள்ள கதையை வச்சு பார்க்கும்போது இப்போ ராகவ் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆகாஷ், அனு, அபி எல்லாம் வந்துட்டதுனால முரளி அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அபியும் பார்த்தோம்னா ராகவை பார்த்துட்டாங்க. ஆனால் ராகவ் மயக்கத்தோடு இருக்காங்க. இதை ஒரு சாக்க சந்தர்ப்பமாக வச்சு இப்போ ராகவோடு சேர்த்து அபியும் மயக்கம் கொடுத்து அப்படியே அவங்களையும் சேர்த்து தான் கடத்துறாங்க. ஆனால் பார்த்தா ஆகாஷ், அனு அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்களை போய் புதைச்சிடுறாங்க. ஆனால் புதைச்சதுக்கப்புறம் அதாவது ராகவோட கையில் அந்த கயிறு கட்டி விட்டுருந்தாங்கல்ல அபி, அந்த கயிறை பார்த்து தான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ராகவும் அபி ரெண்டு பேர்த்தையும் போய் புதைச்சிருவாங்களா இல்லை ராகவ மட்டும் புதைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அபியை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முரளிக்கு அபி தானே வேணும். அதனால் முரளி அபி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அபியோட கண்ணுக்கு முன்னாடியே ராகவ போய் புதைச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முரளிக்கு செம்மையாக உண்டு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா ராகவ் சரியான டென்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும், அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு ரொம்பவுமே நான் வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரொமோ எதுவும் வரலங்கிறதுனால, ஏன்னா ஸ்டோரியில் முக்கியமான ஒரு கட்டம் போய்கிட்டு இருக்கிறதுனால ப்ரொமோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல ப்ரொமோ வருமேனு ஒரு எதிர்பார்ப்பு தான் எப்பயும் போல். ஆனால் ப்ரொமோ எதுவும் வரல. நாளைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் கொண்டு போய் ஃப்ரைடே எபிசோடில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஃப்ரைடே எபிசோட் பார்க்கும்போதே நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடும் ஸ்டோரியை முடிக்க போகிறாங்களா இல்லை இதை கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக முடிக்க போகிறதில்ல. நானும் நம்பிக்கையோடு இருக்கேன், நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எனக்கு பாசிட்டிவாக அப்பப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லதே நடக்கும்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.